அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக இன்றைக்கி பல குடும்பங்களை சிதைச்சு கொண்டு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த கடன் சுமை தான். இதிலிருந்து மீள்வதற்கு மன வலிமையும் மார்க்கம் காட்டும் வழிகளையும் நம்ம பின்பற்றினா எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பலரது தூக்கத்தையும் தொலைச்ச ஒரே வார்த்தை கடன். பகல் நேரங்களில் மனுஷங்களுக்கு முன்னால் தலைக்குனிவையும், இரவு நேரங்களில் தூக்கமில்லாத கவலையும் தருவது இந்த கடன் சுமை தான். என்னால் இனி மீளவே முடியாது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு விரக்தியோட விளிம்பில் இருக்கிறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் கவலைகளை துடைக்க நம் மார்க்கத்தில் தீர்வு இருக்குது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கடனை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்கன்னா அதன் வீரியத்தை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். முதல்ல உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள், அல்லாஹு எனக்கு போதுமானவன். கடன் வந்து விட்டாலே தற்கொலை எண்ணம் அல்லது ஊரை விட்டு ஓடுற எண்ணத்தை விட்டுருங்க. தெரிஞ்சே வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா முதல்ல அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ், தெரியாமல் செய்து விட்டேன், இதிலிருந்து என்னை மீட்டு விடு அப்படின்னு உருகி பிரார்த்தனை கேளுங்க. ஒரு கதவை மூடுற இறைவன் உங்களுக்காக 1000 கதவையும் திறக்கிறதுக்கு சக்தி படைச்சவன். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் மக்களோட பணத்தை திருப்பி செலுத்துகிற எண்ணத்தோடு வாங்குறாங்களோ அவர் சார்பாக அல்லாஹுவே அந்த கடனை செலுத்தி விடுவான். உங்கள் எண்ணம் சுத்தமாக இருக்கட்டும். எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ரூபானாலும் அடுத்தவர் பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உறுதி எடுங்க. அந்த நிமிஷம் முதல்ல அல்லாஹ் உங்களுக்கு உதவ ஆரம்பித்து விடுவான். எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் வரும். அபு ஹுமாமா அலி என்ற தோழர் கவலையோடு பள்ளிவாசல் இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு ஒரு துஹாவை கற்றுத்தந்தாங்க. கடன் சுமையில் இருக்கிறவங்க அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த துஹாவை கண்டிப்பாக ஓதிட்டுவாங்க. அந்த துஹா, அல்லாஹும்ம இன்னி அஹூது பிக மினல் ஹம்மி வல் அசன் வல் அஜ்சி வல் கசல் வல் புஹுலி வல் ஜுபுன் வலா இத்தைனி வகலபதிர் ரிஜால். இறைவா, கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் சோம்பலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கடனோட பிடியிலிருந்தும் மனுஷங்களோட அடக்குமுறையிலிருந்தும் நான் உன்னிட பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிறது தான் இந்த துஹாவோட பொருள். இந்த துஹாவை ஓதி முடிச்சு அபு ஹுமாமா அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, என்னோட கவலையெல்லாம் நீங்கி என்னோட கடன்களும் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. வீண் செலவுகளை தவிர்த்துக்கோங்க. கடன் இருக்கும்போது ஆடம்பர விசேஷங்கள், தேவையில்லாத பொருட்கள் வாங்குவதை அறவே தவிர்த்துருங்க. சிறிய தொகையாக இருந்தாலும் கொடுக்க தொடங்குங்க. மொத்தமாக சேரட்டும்னு காத்திருக்காம கையில் கிடைக்கிற சிறு தொகையாக இருந்தாலும் கடனை அடைக்க பயன்படுத்துங்க. இது கடன் கொடுத்தவரோட மத்தியில் உங்கள் மீது பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கிடைக்கிற ஹலாலான வேலையை நிம்மதியாக செய்யுங்க. அல்லாஹு உழைப்பவன் கைகளை நேசிக்கிறான். சகோதரர்களை, கடன் என்பது ஒரு சோதனை தான், அது உங்கள் வாழ்வின் முடிவு அல்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தபோது காப்பாற்றிய இறைவன் உங்களை இந்த கடன் சுமையிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றுவோம். அல்லாஹுவை நம்புங்க, முயற்சியை கைவிட்டுறாதீங்க. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே உங்கள் கடன் சுமைகள் நீங்கி நீங்கள் நிம்மதியாக வாழணும்னு துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.